வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஇ மெயின் எக்ஸாம்ஸ் வந்து செஷன் 2 நடந்துட்டு இருக்கு. விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. சிலது வந்து இப்ப நடக்க ஆரம்பிக்க போகுது. தென் வந்து கியூட் எக்ஸாம்ஸ், ஐசர் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் இல்லையா? அப்ப இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வந்து நான் கம்ப்யூட்டர்ல போய் நான் வந்து இமிடியேட்டா போனேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. நான் என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணணும்? எப்படி வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து இருக்கும்? நான் வந்து எக்ஸாம் ஹால் உள்ள போனோன்னா அந்த கொஸ்டினை வந்து எப்படி நான் ஆன்சர் பண்ணுறது? இதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. அது எப்படி பண்ணுறது? அதை எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஒரு மார்க் டெஸ்ட்டை நான் எப்படி எடுத்து பார்க்கறது கம்ப்யூட்டர் பேஸ்டில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? வீடியோக்கு போகலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆர்ஜிஆர் அகாடமி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டுக்கு, ஜேஇக்கு, கியூட்டுக்கு, ஐசருக்கு, ரைட்டா, நெஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். 11 அண்ட் 12 6லேருந்து இருக்கக்கூடிய 10த்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அருமையாக கொடுத்துட்ருக்கோம். சென்னையிலேருந்து நம்ம செயல்பட்டுருக்கோம். +2 முடிச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணி 1 இயர் பிரேக் பண்ணி படிக்கணும்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 100% ரிசல்ட் வந்து கேரண்டியோடு கொடுத்து பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதனா தேவைன்னா என்கிட்ட நேரடியாக நீங்கள் 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எங்கிட்ட பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே கூகுள் ஷீட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டூடெண்ட் நேமு, பேரண்ட் நேமு, காண்டாக்ட் நம்பரு, ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, என்ன கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளியராக கொடுத்துருங்க. வெறும் ஜாயின் பண்ணணும் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் ஷீட் வந்து ஃபில்அப் பண்ணுவோம். ஏன்னா உங்களுடைய டைமை வந்து நாங்கள் வந்து மதிக்கிறோம். அதே போல் எங்களுடைய டைமை வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஷியஸ். ரைட்டா? யாரும் வந்து சும்மா கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் நோக்கி ஓடின்னு இருக்கிறோம். அடுத்த லெவலில் மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்டோடு நம்ம இருக்கிறப்ப தேவையற்ற விஷயங்களில் டைமை வந்து என்ன வேஸ்ட் பண்ணுறதை வந்து உங்களையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணல, எங்களையும் அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ரைட், கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். VITEEE.AIAC.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனதுமே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் வந்து நியூ அப்படின்ற மாதிரி ஒரு பார் இருக்குது. அதில் த லாஸ்ட் டேட் டு அப்ளை VITEEE 2025 is extended till 7th. இது பழைய நியூஸ் தான், இருந்தாலும் இன்னும் 3 நாள் இருக்குது. சப்போஸ் விஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. பண்ணிடுறீங்களா? பண்ணுங்க. 7th வரைக்கும் இதுக்கு இருக்கு. ரைட்டா? VITEEE.AC.in இதுதான் வெப்சைட்டு. 3 நாள் டைம் இருக்கு. இது ஒரு நியூஸ். ரெண்டாவது, அவங்களுடைய ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஐடி 2025 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸில் நான் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், நான் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஆப்டிடியூடு அப்பா இருக்கிறோம். இல்லை நான் வந்து மேக்ஸில் எனக்கு பயாலஜி இருக்கிறவங்க பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூடு இது எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும், லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஜம்முன்னு வந்து ஒரு எஸ் அப்படின்ற மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்ததுமே ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணதுமே உள்ளே போய்டும். கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஆப்டிடியூடு, மேக்ஸ் அப்படின்ற ஒன்றும், ரெண்டாவது வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் 2 இது இருக்குது. நீங்கள் எது கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இதில் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை கலரில் ஒரு இது இருக்கும், ஆன்சர் பண்ணிங்கன்னா பச்சை கலரில் வந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது, ஆன்சர் பண்ணலன்னா ஆரஞ்சு கலரில் அது காட்டும். தென் வந்து ரைட் சைடில் ரைட்டா? அதே போல் நாட் விசிட்டட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் காட்டும். தென் வந்து இங்கு ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து ஆன்சர் பண்ணல, அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அப்புறமா நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா மார்க் பண்ணுங்க. இந்த 4 கலரும் அங்கே காட்டும். சரியா? ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ வில் நாட் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். சப்போஸ் நீங்கள் அதில் வந்து மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போட்டிங்க, சப்மிட் பண்ணுறப்ப நீங்கள் அதை வந்து ஆன்சர்டு கொடுக்காம நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மார்க்குக்கு கன்சிடர் பண்ண மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ இதை நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் விஐடி வெப்சைட்டில் போனீங்கன்னா. அதே போல் நிறைய வெப்சைட் இன்றைக்கி என்டிஏல வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? நீட் இருக்குது. நீட்டு வந்து பென் அண்ட் பேப்பர் இது, அதனால் அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தேவை இருக்காது.
தேவை இருக்காது மீன்ஸ் நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே போல் வேறு எக்ஸாம்ஸு நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஐசர், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸு. சார் ஐசர் ஆன்லைன் எக்ஸாம் தான் சார். ஓகே சார், அந்த ஆன்லைன் எக்ஸாமு ஆனால் அது கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்குன்னு தெரில சார். இன்றைக்கி இந்த இப்போ தான் நீங்கள் புதுசாக ஐசரை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஐசரில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்லாம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, ஐசர் அட்மிஷன்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பரு. பாருங்கள், 21, 22, 23, 24, 24 கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐசரில். அதெல்லாம் எடுத்து வச்சு அப்படி தூசு தட்டி அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வருது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசர் ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். தென் என்டிஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா நீட்டுக்கு இருக்குது, கியூட்டுக்கு இருக்குது, ஜேஇ மெயினுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க் டெஸ்ட்டுன்னே ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க, லிங்க்கு, குயிக் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் போயிட்டு மார்க் டெஸ்ட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து கேட்குது செலக்ட் எக்ஸாம், வாட் எவர் எக்ஸாம்ஸ், ஜேஇ மெயின், யூஜி நெட்டு, நீட்டு, ஏஐ, பிஜிடி, அது மாதிரி ஜேஎன்யூ, ஆர்பிடி எக்ஸாம்ஸு, என்சிஹெச்ஐஎம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வயம் எக்ஸாமு, ஜிமேட் எக்ஸாம், ஜிபேட் எக்ஸாம், கேசெட் எக்ஸாம், இது மாதிரி என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் டெஸ்ட் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, சப்போஸ் உதாரணத்துக்கு நான் வந்து நீட்டில் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா, நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதில் கேட்குறான் ஃபிசிக்ஸ் வேணுமா, கெமிஸ்ட்ரி வேணுமா, பயாலஜி, ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வருது. அதில் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே போயிடுது. நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ரைட்டா? எப்படி கொஸ்டின் கேட்குறான் அப்படின்றத நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சு, எப்படி விஐடிக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மார்க் பண்ணால் என்ன, மார்க் பண்ணலன்னா என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் என்ன மாதிரி மார்க் வரும், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் நம்மளுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். கொஸ்டின்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? கொஸ்டின் ஒன்று கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டு, நான் நெக்ஸ்ட்டு போகிறேன்னா சேவ் போட்டு நெக்ஸ்ட்டு போங்க. இல்லைனா சேவ் அண்டு மார்க் ஃபார் ரிவ்யூ. அப்புறமா சரி பார்த்தேன் ஆன்சர் தெரியல நான் அப்புறமா அப்படின்னா டைம் ஓடும். ரைட்டா? அதனால் டைம் ஓடும். இதில் நான் கரெக்டாக பண்ணுறேன், அந்த 3 ஹவரில் நான் கரெக்டாக முடிக்கிறதுக்கு எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜம்முன்னு உட்காந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க் ஃபார் ரிவ்யூ ஃபார் அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் போகணும். இல்லை சேவ் மார்க் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட்டா? நீங்கள் யாரெல்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஜேஇக்கோ இல்லை ஐசருக்கோ இந்த மாதிரி விஐடிக்கோ அமிர்தாக்கோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கணும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு தான் எப்படி இருக்கும் தெரியல, என்னெல்லாம் கலர் இருக்கும், எப்படியெல்லாம் நான் மார்க் பண்ணணும், எப்படி அடுத்ததெல்லாம் போகணும், இந்த கிளாரிட்டி எல்லாம் இல்லாமல் போகிறதோட அழகாக ஜம்முன்னு உட்காந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஆர்ஜிஆர் அகாடமியில் படிக்கிற பசங்க யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் எடுக்கணும்னா எங்களுடைய ஐடி விங்கில் வந்து மிஸ்டர் கிஷோன் இருக்கார். அவர்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா அழகாக சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து போயிடலாம். சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி எதனா டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். எப்படி எக்ஸாம்ஸ் எடுக்க தெரியல சார் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி. உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஓரியன்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவாங்க. ஆன்சர் எப்படி பண்ணணும்னு இல்லை, இந்த உள்ளே போய் எப்படி அந்த டெஸ்ட் எடுக்கிறதுன்ற விஷயத்த சொல்லி தருவாங்க. ஆன்சர்லாம் நீங்கள் தான் பண்ணணும். சரியாப்பா? பண்ணலாமா? பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். we are ready to help you. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறவங்க, படிக்காதவங்க, படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு படித்தா நல்லா இருக்கும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ.